அரபியிலே ஒரு காயிதா இருக்கிறது, ஒரு ரூல்ஸ் இருக்கிறது. எந்த வார்த்தையிலே எவ்வளவு எழுத்துக்கள் அதிகமாக இருக்குமோ அவ்வளவு அதனுடைய பொருளும் ரொம்ப மகத்துவம் மிக்க, ரொம்ப மானா நிறைந்த இருக்கும். ஒரு வார்த்தை இருக்கிறது, அதில் ஹரஃப்கள் எழுத்துக்கள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அதில் அந்த மானாவும் பொருளும் ரொம்ப கனமுள்ள பொருளாக இருக்கும். அப்படி நீங்கள் பார்த்தால் ரஹ்மானும் அல்லாஹ்வுடைய பெயர் தான், ரஹீமும் அல்லாஹ்வுடைய பெயர் தான். ஆனால் ரஹ்மான் ரஹீம் இந்த இரண்டு வார்த்தைகளிலே ரஹ்மானிலே நீங்கள் பார்த்தால் ரஹீமை விட அதிகமான ஹர்ஃப்கள் எழுத்துக்கள் இருக்கிறது உலமாக்கள் சொல்வார்கள். அதனால் ரஹ்மானுடைய மானா இருக்கிறது, உலகத்திலும் அருள் புரிகிறவன், மறுமையிலும் அருள் புரிகிறவன். ரஹ்மானுக்கு அர்த்தம் உலகத்திலே அல்லாஹ் தஆலா ஈமானுடையவர்களுக்கும் ஈமான் அல்லாதவர்களுக்கும் ரெண்டு பேர்கள் மீதும் அல்லாஹ் தஆலா அருள் புரிகிறார். ரஹீம் என்று சொன்னால் மறுமையிலே முஃமின்களின் மீது மட்டும் சொர்க்கத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா அருள் புரிகிறார். இதுதான் ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் உள்ள வித்தியாசம் என்று சொல்வார்கள். ரஹீம் என்ற வார்த்தையிலே ரா ஹா யா மீம் இருக்கிறது, நான்கு ஹரஃப் இருக்கிறது. ரஹ்மானிலே 5 இருக்கிறது, ரா ஹா மீம் அலிஃப் நூன் என்று இருக்கிறது. அதனால் உலமாக்கள் ஒரு எதிலே அதிகமான எழுத்துக்கள் இருக்கிறதோ